Praise the Lord. Hallelujah. பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the Kavan of today. Hallelujah. Today is Wednesday, புதன்கிழமை 7 January 2026. 7th January 2026. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி கர்த்தர் உங்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சரி, ஆண்டவர் போய் கழுதியை கூட்டிட்டு வர சொன்னாரு, கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு பார்ப்போமே. அது மார்க் சாப்டர் 11 verse 8. மார்க் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். And many spread their clothes on the road, and other cut down leaf branches from the trees and spread them on the road. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தார்கள் அருமையானவர்களே? இயேசு ஒரு ராஜாவை போல அவர்கள் வரவேற்கிறார். ஒரு கழுதின் மேல துணியை பிரிச்சு அவர் உட்கார வச்சு, ஜனங்க அவர் வரதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிற பாம்பு கிளை, மரத்தின் கிளைகளை எல்லாம் உடைச்சி அதை அவருக்கு வரவேற்பு கொடுத்து, அவங்க மேல போட்டிருந்த போர்வையை அந்த மேல இருக்கிற அந்த போர்வையை கலட்டி ரோட்ல பிரிச்சு அதன் மேல இயேசு வருகிறதை வரவேற்றார்கள். அருமையானவர்கள், ஆமாதானே? வஸ்திரர்கள் தங்கள் வழியிலே தங்கள் வஸ்திரங்களை, உங்களுடைய அந்த துணியை மேல போட்டிருந்த அந்த துணியை விரித்தார்கள். அருமையானவர் விரித்து இயேசுவை வரவேற்றார்கள். ஆன் த ரோட். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? நம்ம பெரியவங்க ராஜா வராங்க அல்லது பெரிய விஐபி வராங்கன்னு ரெட் கப்பேட் போட்டு அந்த கப்பையில நடந்து வருவாங்க. கையில கொடிகளை வைத்து அசைத்து அந்த சந்தோஷத்தை தெரிவிப்பார்கள். அது இன்றைக்குள்ள காலம். ஆனால் அன்றைக்கு அதைத்தான் அவர்களும் செய்தார்கள். ஆனால் தங்ககிட்ட இருந்த வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அன்போடு வரவழைத்தார்கள். தங்கிட்ட இருந்ததை போட்டு அவரை வரவேற்றார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு எல்லாமே வேதத்தினுடைய வேதத்தில் இருந்து வந்தவைதான். இன்னைக்கு கொஞ்சம் மாடர்னா செய்யறாங்க, அவ்வளவுதான். தவிர தாங்களே எதுவும் கண்டுபிடிச்சதும் செய்யல. இது வேதத்திலே இருக்கிறது. இதுதான் டெவலப் ஆயிருக்கு. தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், கிளைகளை உடைத்து அதை என்ன செஞ்சாங்க, அசைத்து அவரை வரவேற்றார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உன்கிட்ட இருக்கிறது நீ ஆண்டவருக்கு செய்வாயானால் அது நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தின் சந்தோஷத்தை கொடுக்கும். இதற்கு பணம் தேவையில்லை. மேல இருக்கிற அங்கேயே கழட்டி அல்லது அந்த போர்வையை கழட்டி போடுறதுக்கு பணம் தேவையில்லை. ஒரு மனசுதான் வேணும். ஒரு கிளையை உடைச்சி ஒரு பாம்பு பிச்சு அதை காட்டுறதுக்கு என்ன வேணும்? உனக்கு மனசு வேணும். அது செய்யறதுக்கு ஒரு இது வேணும், அவ்வளவுதான். தவிர வேற ஒண்ணும் இல்லை. எல்லாரும் செய்தார்களா? அங்கிருந்த சிலர் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை வரவேற்றார்கள். உண்மைதான், சந்தோஷம். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாமே வேதத்தில் இருந்து வந்ததுதான். ஆம், உதாரணத்துக்கு பாருங்க, மயக்க மருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், ஆபரேஷன் செய்யலன்னா அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும். எப்படி இந்த ஆலோசனை ஐடியா வந்தது? பைபிள்ல தான் வந்தது. ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கு எலும்பு எடுப்பதற்கு என்ன செய்தார்? ஆதாமுக்கு தூக்கத்தை கொண்டு வந்தார். தூக்கம் வர வைத்து அந்த எலும்பை எடுக்கிறார். அப்ப இதை கண்டுபிடித்த டாக்டர் இதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனை. என்னன்னா, ஆபரேஷன் பண்ணனா அவனுக்கு தூக்கம் கொடுக்கணும், தூக்கம் வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல, இது மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்டது, கண்டுபிடிக்கும். ஆனால் மனிதன் அதை மறந்து போய்விட்டான். ஆகவே நீங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் வேதத்தில் வந்தது. ஆக வேதத்தில் உள்ள சத்தியங்களை மறந்து விடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத ஆண்டவருக்கு உண்மையா செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். நீங்க போதுமானவராக இருக்க. உங்களுடைய சமாதானம், உங்களுடைய கிருபை அப்பா எங்க குடும்பங்களோடு, உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீ நல்லவர் என்பதை ருசிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னிடத்தில் இருப்பதை மட்டும்தான் கர்த்தர் கேட்கிறார். அதை சந்தோஷமா கொடு. Take care. God bless.